வந்து நல்லா நம்ம மத்தியானம் காய்ச்சினோம்னா அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா மறுநாள் காலையில் எடுத்தோம்னா ஆடை நிற்கும். அந்த ஆடையை மட்டும் எடுத்துக்கிட்டு 5 நாள் அதே மாதிரி எடுத்துக்கணும். திக்கான பாலில் எடுத்து ஒரு கிணத்துல நம்ம அப்படியே எடுத்து வச்சிடணும். எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு வடச்சட்டியில் அப்படியே இதை ஊற்றி காய்ச்ச போகிறோம். அதை பாருங்கள் எப்படி காய்ச்சலன்னு காட்டுறேன் உங்களுக்கு. எதுவுமே நம்ம சிம்பிளான முறையில் இது நான் செய்கிறேன் பாருங்கள். வடச்சட்டியில் நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஐ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இதை பார்த்திங்களா எப்படி உருகுதுன்னு அப்படியே நல்லா உருகும். இந்த மாதிரி நல்லா பார்த்திங்களா எப்படி வருதுன்னு இந்த மாதிரி உருகிக்கிட்டே வரும். நம்ம 5 நாளைக்கு எடுத்து வச்சோம்னா நல்லா இவ்வளோ வரும். 1/2 லிட்டருக்கு இவ்வளோ ஆடை வந்துடும். அந்த ஆடையை நம்ம அப்படியே சேகரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி வடச்சட்டியில் காய்ச்சிக்கணும். எப்படின்னா இந்த மாதிரி பார்த்திங்களா எப்படி இதாகுதுன்னு அப்படியே சூப்பராக அப்படியே திரண்டு வருது பாருங்கள். வரும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடும். ரொம்ப நேரம் பிடிக்காது நம்மளுக்கு இது திரண்டு வர்றதுக்கு. நம்மளுக்கு அந்த கசடுன்றது அடியில் நின்றுடும். எண்ணெய் நெய் அப்படியே நம்மளுக்கு மேலே அப்படியே தெரியும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சுற்றி நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். நம்ம வெண்ணெய் எடுக்கணும். அது அப்புறமேல் நிறைய ப்ராசஸ்லாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி இல்லாமல் சிம்பிளாக எந்த இதுவும் இல்லாமல் நம்ம இப்படி குயிக்காகவும் முடிஞ்சிடும். நம்மளுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது டைமு. என்ன ஒரு 15 நிமிஷம் அவ்வளோதான் பிடிக்கும். இது பார்த்திங்களா எப்படி வருதுன்னு, எப்படி பபுள்ஸ் ஆகுது பார்த்திங்களா. இந்த பபுள்ஸ் எல்லாம் இதாகி நல்லா நம்மளுக்கு இந்த ஒயிட் இது போய் அப்படியே ப்ரௌன் கலரில் மாறும்போது நம்மளுக்கு நெய் திரிஞ்சு தனியாக வந்துடும். இப்போயே தனியாக வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடும். பார்த்திங்களா நெய் எப்படி தனியாக திரிஞ்சு வருது பார்த்திங்களா. அடிப்பிடிக்காமல் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா அடிப்பிடிக்காமல் நம்மளுக்கு பார்த்திங்களா எப்படி திரண்டு வருது பார்த்திங்களா. நெய் தனியாக வந்துடும். நம்மளுக்கு இது கொஞ்சம் நல்லா செவக்க நம்ம இது பண்ணிக்கணும். ஆனால் நம்ம அடிப்பிடிக்காமல் ரொம்ப ஜாகிரதையாக செய்யணும். இல்லாட்டி ரொம்ப அடிப்பிடிச்சிடும், கற்பாகிடும். அதுதான் நம்மளுக்கு முதல்ல தேவை. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு ஜாகிரதையாக செஞ்சுக்கணும். அடிப்பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு வடச்சட்டியில் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்க எப்படி வருதுன்னு. நெய் தனியாக தெரியுது பார்த்திங்களா. இந்த கசடு பார்த்திங்களா எவ்வளோன்னு நிற்கிதுன்னு. அதோட இது நம்ம வீட்டில் நம்ம நாய் பூனை இந்த மாதிரி வளர்க்குறோம்னா அதுங்களுக்கு அந்த கசடுங்களில் சாப்பாட்டில் கலந்து வச்சோம்னா சாப்பிட்ருங்க. அதுவும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம ப்ரௌன் கலரில் மாறிடும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸாக வருது பார்த்திங்களா. இதோ ப்ரௌன் கலரில் இன்னும் மாறிடும். நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 150 கிராம் நெய் நம்மளுக்கு ப்ராப்பராக கிடச்சிரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு 150 கிராம் நெய் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை வடிகட்டினோம்னா நம்மளுக்கு அந்த இது கண்டிப்பாக இருக்கும். இந்த பார்த்திங்களா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி இது பாருங்கள் பார்த்திங்களா ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பார்த்திங்களா இந்த மாதிரி வடிகட்டிக்கணும். நம்ம இந்த இதில் வச்சு இப்போ நான் அந்த இதுலேயே அந்த மாதிரி சும்மா அப்படி ப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கீழுக்கு இறங்கிடும் எண்ணெய் நெய். இப்போ நம்ம வந்து பாருங்கள் கரெக்டாக ஒரு 150 கிராம் நெய் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக இது ஒரு 150 கிராம் நெய் இருக்கும். இது கொஞ்சம் நான் பெரிய கிணத்துல இது பண்ணனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. ஆனால் இது 150 கிராம் நெய் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கொஞ்சம் ஆறின பிறகு நல்லா ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ காய்ச்சினப்பெல்லாம் ஊற்றி வச்சுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும். இது நீங்கள் இது பண்ணிவிடுங்க. பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதோ.